3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் மென்பொருளில் தொழில்நுட்ப கோளாறால் வங்கி மற்றும் இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட விமானங்களின் சேவை பாதிப்பு. டெல்லி, மும்பை, சென்னையில் சேவைகள் முடங்கி விமானங்கள் தாமதம். கைகளால் விமான டிக்கெட் எழுத்து கொடுக்கும் விமான நிறுவனங்கள். மைக்ரோசாப்டின் தொழில்நுட்ப கோளாறு தொடர்பாக விமான போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தீவிர ஆலோசனை. மத்திய அரசின் சேவைகள் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் பாதிக்கப்படவில்லை என தகவல். மென்பொருளில் சிக்கல்களை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெறுவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் விளக்கம். படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் என நம்பிக்கை. மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தொடர்பில் இருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பிரச்சினைக்கு தீர்வு காணும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் அம்மா உணவகத்தில் உணவை சுவைத்து பார்த்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு. நாளை ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 16ஆம் நாள் காரியம் நடக்க உள்ள நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை. தடுப்பு நடவடிக்கைகளில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. ஆம்ஸ்ட்ராங் உடன் இருந்தவரையே உளவாளியாக மாற்றிய கொலை கும்பல். 1 மாதம் நோட்டம் விட வைத்து கொலைக்கு பயன்படுத்தியதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாக தகவல். வழக்கின் முடிச்சுகளை அவிழ்க்க தலைமறைவாக உள்ள அஞ்சலைக்கு தனிப்படை போலீசார் வலைவீச்சு. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிறையில் உள்ள ரவுடிக்கு தொடர்பா? ஒரே மாதத்தில் 3 முறை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதால் காவல்துறை தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பதவியை ஏற்க மறுத்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி. தலைவர் பதவிக்கு 2 பேரின் பெயர்களை பரிந்துரைத்ததாக தகவல். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. உள்துறை செயலாளர் பதவியில் இருந்து வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்ட அமுதாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியது தமிழ்நாடு அரசு. முதல்வரின் முகவரி மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டங்களின் சிறப்பு அதிகாரியாகவும் செயல்படுவார் என அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். கோவை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மின் கட்டண உயர்வை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என அன்புமணி உறுதி. நில உரிமையாளரை கடத்தி மிரட்டிய வழக்கில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 12 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்குவதை முதலமைச்சர் தான் முடிவு செய்வார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திமுக அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்த மனு குறித்து 4 வாரங்களில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம்.
பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. தேனி மாவட்டத்தில் வரும் 24ஆம் தேதி அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 55 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 45,000 கன அடியாக உயர்வு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையிலான வாராந்திர ரயில் போக்குவரத்து சேவை தொடக்கம். முதல் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் எரித்து கொல்லப்பட்ட வழக்கு. 2 கைது செய்த தனிப்படை காவல்துறை விசாரணை. மைக்ரோசாப்ட் மென்பொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் கொடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, மத்திய அரசு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு என்னென்ன பணிகள்ல தற்போது ஈடுபடுறாங்க? அப்படியே உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அந்த பாதிப்புகள் காரணமாக இந்தியாவினுடைய சில சேவைகள் பாதிக்க ஏற்பட்டுள்ளதாக தற்போது மத்திய அமைச்சகமானது விளக்கம் அளித்தது. மிக முக்கியமாக இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமானது பல்வேறு ஆலோசனைகள் நடத்தி வரும் இந்த நேரத்தில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் தொடர்ந்து இந்திய அரசாங்கமானது பேசி வருகிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய சேவைகள் என்பது பெரிதளவில் பாதிக்கப்பட இந்திய அரசினுடைய அந்த என்ஐசி மற்றும் சர்ட் சேவைகள் என்பது பாதிப்படையவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் அளித்துள்ளார். மத்திய அரசு பயன்படுத்தி வரும் அந்த ஒரு தொழில்நுட்பம் என்பது என்ஐசி தொழில்நுட்பமாகும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் மத்திய அரசினுடைய பணிகளுக்கு ஏற்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்போது அவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல ரயில்வே உள்ளிட்ட எந்த சேவைகளும் மற்ற சேவைகளும் பாதிப்படையவில்லை, பயணச்சீட்டு நடைமுறை, ரயில் ஓட்டம் ஆகியவையும் பாதிப்படையவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமாக வழங்கியுள்ளார். அதே சமயம் இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள அந்த ஒரு நடைமுறைகளை அனைத்து பயணியாளர்களும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒரு ப்ரொசீஜரல் எஸ்ஓபி என்ற அடிப்படையில் முதற்கட்டமான நடவடிக்கைகளுக்கான அந்த ஒரு பாதிக்கப்பட்ட கணினிகளுக்கான ஒரு நடைமுறையும் தற்பொழுது மத்திய அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை மத்திய அரசாங்கமானது எடுத்துள்ள நிலையில் அந்த கிரவுட் ஸ்ட்ரைக் பாதிப்புகள் காரணமாக மேலும் கூடுதல் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா என்ற ஒரு ஆய்வுகளை தற்பொழுது அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் பேசி இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான முயற்சியில் இந்திய அரசாங்கமானது தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு விளக்கத்தை தான் தற்போது மத்திய அமைச்சர் தற்பொழுது அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், விமான போக்குவரத்து அமைச்சகம் மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சகனுடைய சைபர் பிரிவுகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளுமே ஒன்றாக இணைந்து இந்த விவகாரத்தில் செயல்பட்டு பல்வேறு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு இறுதி சொல்யூஷனை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய அந்த செயல்பாடுகள் பாதிப்பிற்கு உள்ளாக இருப்பதை சரி செய்வதற்கான பணிகளில் மத்திய அமைச்சகம் ஈடுபட்டு வருகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. மைக்ரோசாப்ட் கோளாறு காரணமாக பல்வேறு சிக்கல்கள் சந்திக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விமான சேவையின் போது அங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த டிக்கெட் சார்ந்த விஷயங்களை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த மைக்ரோசாப்ட் கோளாறை சரி செய்வதற்கும் அதற்கு தீர்வு காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது சார்ந்த விஷயத்தில் தற்பொழுது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை ஈடுபட்டு வருகிறது. அது சார்ந்த விளக்கத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கொடுத்திருக்கிறார். பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான
பணிகளில் மும்முரமாக மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மத்திய தொலைத்தொடர்பு சார்ந்த பணிகளில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், ரயில்வே சேவையிலும் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை பொதுமக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எந்த துறையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அல்லது எந்த துறையில் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதற்கான விளக்கம் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது சார்ந்த பதிவை இட்டிருக்கிறார். அதன்படி ரயில்வே சேவையிலும் அதேபோன்று மத்திய தொலைத்தொடர்பு சேவையிலும் எந்தவிதமான பாதிப்பை இந்த மைக்ரோசாஃப்ட் கோளாறு ஏற்படுத்தவில்லை என்ற விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதேபோன்று ரயில்வே பயணிகளுக்கான அந்த சேவையிலும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற ஒரு விளக்கமும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விமான டிக்கெட்டை பிரிண்ட் செய்து கொடுக்காமல் கையால் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மைக்ரோசாஃப்ட் கோளாறால் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விமான சேவையை மக்கள் பெறுவது தாமதமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதுபோன்ற பாதிப்புகளை சரி செய்வதற்காக அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கொடுத்திருக்கிறார். மைக்ரோசாஃப்டுடைய கோளாறு காரணமாக உலகளவில் பல்வேறு சிக்கல்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவில் விமான சேவையில் பல்வேறு பாதிப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்த நிலையில் மத்திய தொலைத்தொடர்பிலும் அதேபோன்று ரயில்வே சேவையிலும் எந்த பாதிப்பும் இல்லை என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, தற்போது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தந்த துறைகளில் பாதிப்புகள் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது மேலும் அதிகரிக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை மத்திய அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? அப்படியா, மிக முக்கியமாக ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை பொறுத்த அளவில் வங்கி சேவைகள் உள்ளிட்ட அனைத்து சேவைகளுமே கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவினுடைய பாதிப்புகள் என்பது அந்த அளவில் இல்லை என்ற ஒரு விளக்குதான் மத்திய அரசாங்கமானது தெரிவித்துள்ளது. அதே சமயம் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துடைய அந்த நிபுணர்கள் குழு மட்டுமல்லாமல் மைக்ரோசாஃப்ட் இந்தியாவினுடைய அதிகாரிகள் தற்பொழுது அமைச்சகத்திற்கு நேரடியாகவே வந்து அவர்கள் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மென்பொருளுடைய அந்த ஒரு பாதிப்புகள் என்பது முதற்கட்டமாக சரி செய்யப்பட்டு விட்டதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனமானது மத்திய அரசிற்கு தகவல் வழங்கியிருக்கும் நிலையில்